இன்னைக்கு திருப்பரங்குன்றம் மலை மேல தீபத்தூண் ஏத்தக்கூடிய அந்த வழக்கு தொடர்ச்சியாக 3வது நாளாக மதுரை 2 அமர்வு நீதிபதிகள் கொண்ட பெஞ்சுக்கு கீழ இன்னைக்கு தொடர்ச்சியாக 3வது நாளாக பரபரப்பான விசாரணை மதுரையில இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இப்படி பரபரப்பான விசாரணை நடந்துகிட்டு இருக்க முக்கியமான கட்டத்துல இன்னைக்கு நீதிபதிகள் வப் தரப்புக்கு ஆதரவாக இன்னைக்கு அங்க வழக்கறிஞர் ஒருத்தர் ஆஜராயிருக்காரு. அவர் அடுத்து அடுத்து தீபத்தூண பத்தி அவர் எழுப்பின கேள்வி, அவருடைய அந்த ஆர்குமெண்ட் அது எல்லாத்தையுமே பார்த்த 2 அமர்வுகள் கொண்ட நீதிபதிகள் அவங்க டென்ஷன் ஆகி கோவப்பட்டு, ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன அந்த வாதம் எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல நீங்க உங்களுடைய தர்கா மலை மேல இருக்கக்கூடிய உங்க தர்காவுக்கான முழு ஆவணம் அது எல்லாத்தையுமே எடுங்க அப்படின்னு ஒட்டுமொத்த நீதிமன்றமே அதிர்ற மாதிரியான கேள்விய இப்ப நீதிபதிகள் 2 அமர்வு கொண்ட நீதிபதிகள் அவங்க வக் தரப்புக்கு ஆதரவாக ஆஜராகியிருந்த அந்த வழக்கறிஞர் அவர்கிட்ட இந்த திடீர் கேள்விய எழுப்பியிருக்காங்க. நீதிபதிகள் இந்த கேள்வியை எழுப்பினதுமே அங்க வக் தரப்புக்கு ஆதரவாக வாதாடிக்கிட்டு இருந்த வக்கீல் அவர் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. அவர் மட்டும் கிடையாது. அதே போல பக்கத்துல இருந்த தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர், கோவில் தரப்பு வழக்கறிஞர் இப்படி எல்லாருமே அங்க இருந்தாங்க. எல்லாருமே நீதிபதிகள் அவங்க கேட்ட அந்த கேள்விக்கு பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்காங்க. அப்படி இன்னைக்கு மத்தியானம் வரைக்குமே விசாரிக்கப்பட்டிருந்த இந்த வழக்கு உச்சக்கட்ட பரபரப்பா தற்போது இந்த வழக்கு எட்டியிருக்கு. அப்படி என்னென்ன சம்பவங்கள் தான் இன்னைக்கு இந்த வழக்குல மதுரை கிளை பெஞ்ச் 2 நீதிபதிகள் அவங்க என்ன விசாரணை பண்ணியிருக்காங்க, என்னதான் இந்த வழக்குல இன்னைக்கு உச்சக்கட்ட பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையும் இப்ப பார்க்கலாம். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க. அதாவது தீபத்தூண் இருக்கிற இடம் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் கோவிலுக்கு சொந்தமான இடத்துல தான் இருக்கு அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அதே போல அங்க தீபத்தூண்ல அந்த தீபத்தை ஏத்த போனப்ப கூட தமிழக அரசு அவங்க தான் வந்து அந்த இடத்துல முட்டுக்கட்டையாக நின்றாங்களே தவிர முஸ்லிம் அமைப்பை சேர்ந்த யாருமே அந்த இடத்துல தீபத்தூண்ல தீபம் ஏத்தக்கூடாது அப்படின்னு யாருமே அந்த இடத்துல வந்து எந்த ஒரு போராட்டமோ சண்டையோ அந்த இடத்துல போடல. ஆனா இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போனதுக்கு அப்புறமாக தான் திடீர்னு தர்கா தரப்புல இருந்து ஒரு வழக்கறிஞர் அவங்களும் பெட்டிஷன் போட்டு அந்த இடத்துல தீபம் ஏத்தக்கூடாது அப்படின்னு அவங்களுமே அவங்க தரப்பு வாதத்தை முன்வைக்கிற மாதிரி இந்த வழக்குக்கு உள்ள வந்தாங்க. இந்த பரபரப்பான சூழ்நிலையில கிட்டத்தட்ட 3 நாட்கள் இந்த வழக்க தீவிரமா விசாரிச்சு முடிச்சாச்சு. இந்த சூழ்நிலையில தான் இப்ப திடீர்னு இன்னைக்கு வக்ஃப் தரப்புல இருந்து அங்க நீதிமன்றத்துக்கு வந்து வழக்கறிஞர்கள் அவங்க வாதாடியிருக்காங்க. வக்ஃப் தரப்புல இருந்து அவங்க இன்னைக்கு திடீர் ஒரு வாதத்த முன் வச்சிருக்காங்க. அந்த வாதத்த கேட்டா நம்ம எல்லாருக்குமே, அதாவது இந்த வீடியோவ பார்த்துக்கிட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா பயங்கரமாக அதிர்ச்சி, ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுற மாதிரி தான் வக்ஃப் தரப்பு வழக்கறிஞர் அவரு வாதாடியிருக்காரு. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம எல்லாருமே இதுவரைக்கும் தர்கா 15 மீட்டருக்கு அந்த பக்கம் தானங்க இருக்கு. இந்த பக்கம் நாங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். அதனால அங்க தீபத்தூண் 50 மீட்டர் தொலைவில இருக்கு. அதனால இங்க தீபம் ஏத்துறதுல யாருக்கு என்ன பிரச்சனை வந்துட போது? அதுக்கு ஏங்க அனுமதி தரமாட்றீங்க? அப்படிங்கிற மாதிரி தான் இதுவரைக்கும் இந்த வழக்கு போயிட்டு இருந்தது. ஆனா இப்ப வக்ஃப் தரப்பு அவங்க உள்ள வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, தீபத்தூண் இருக்கிற அந்த இடம் கோவிலுக்கு சொந்தமான இடம் கிடையாது. வக்ஃப் தரப்புக்கு சொந்தமான இடம். அதாவது தர்காவுக்கு சொந்தமான இடம் தான் அந்த தீபத்தூண் இருக்கிற இடம் அப்படின்னு இன்னைக்கு நீதிமன்றத்துல வக்ஃப் தரப்புல இருந்து வாதாடின வழக்கறிஞர் இந்த மாதிரியான வாதத்தை அவரு முன் வச்சிருக்காரு. இப்படி திடீர்னு வக்ஃப் தரப்புக்கு ஆதரவாக வழக்கறிஞர் இன்னைக்கு அவர் பேசின இந்த ஸ்பீச்ச கேட்ட அங்க நீதிமன்றத்துல இருந்த எல்லாருமே ரொம்ப பெரிய அளவுல ஷாக். ஏன்னா அந்த மலைய ஃபர்ஸ்ட் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானுக்கு சொந்தமான ஒரு மலையாக தான் ஆரம்ப காலத்துல இருந்துச்சு. நடுவுல முஸ்லிம்கள் அவங்க நம்ம தமிழ்நாட்ட கைப்பற்றினப்ப அப்ப அவங்க மலை மேல போய் ஒரு தர்காவை கட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500, 600 வருஷமாக தான் தர்கா மலை மேல இருக்கு அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. இந்த சூழ்நிலையில கடந்த 2000 வருஷமாக அந்த இடத்துல முருகப்பெருமான் கோயில் இருக்கு. ஆனா அந்த முருகப்பெருமான் கோயிலுக்கு அந்த தீபத்தூண் சொந்தம் இல்ல. 600 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட தர்காவுக்கு தான் தற்போது அந்த தீபத்தூணும் அந்த இடமும் சொந்தம் அப்படின்னு தற்போது வக்ஃப் தரப்புக்கு ஆதரவாக வந்த வழக்கறிஞர் அவர் இன்னைக்கு நீதிமன்றத்துல இந்த வாதத்தை முன் வச்சிருக்காரு. இந்த வாதத்த அவர் முன் வச்சதுமே, அங்க இருந்த நீதிபதிகள் அவங்களே ரொம்ப பெரிய அளவுல அதிர்ச்சி அடைஞ்சு போயிட்டாங்க. அதுக்கு நீதிபதிகள் பதிலுக்கு வக்ஃப் தரப்பு வழக்கறிஞர் அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா, அப்படி அங்க தீபத்தூண் இருக்கிற இடம் வக்ஃப் தரப்புக்கு சொந்தமான, அதாவது தர்காவுக்கு சொந்தமான இடமாக அது இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு சம்பந்தமான ஆவரணங்கள், அதாவது
பேப்பர் அக்ரிமெண்ட், அதாவது அந்த இடம் தர்காவுக்கு சொந்தமான இடம், தர்காவுக்கு சொந்தமான இடம் தானா? அதேபோல அங்க இருந்து கிட்டத்தட்ட 50 மீட்டர் தொலைவுல இருக்கிற தீபத்தூண் எப்படி தர்காவுக்கு சொந்தமான ஒரு இடமாக மாற முடியும்? அதற்கான ஆவணங்கள் எல்லாமே உங்ககிட்ட சரியாக இருக்கா? அதாவது தீபத்தூண் இடம் உங்களுதுன்னு சொல்றீங்கல்ல, அதற்கான ஆவரணம், அதேபோல தர்காவுக்கு சொந்தமான ஆவரணம், எல்லா ஆவணத்தையுமே கொண்டு வாங்க அப்படின்னு இப்ப நீதிபதி இந்த கேள்விய வக்ஃப் தரப்புக்கு ஆதரவாக வாதாடின வழக்கறிஞர், தர்காவுக்கு ஆதரவாக வாதாடின வழக்கறிஞர் அவர்கிட்ட இந்த முக்கியமான கிடுக்கிப்பிடி கேள்விய நீதிபதிகள் அவங்க இன்னைக்கு எழுப்பியிருக்காங்க. இன்னைக்கு மத்தியானம் நடந்த பரபரப்பான ஆர்குமெண்ட்ல இந்த கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. அப்போ வக்ஃப் தரப்புக்கு ஆதரவாக வாதாடின வழக்கறிஞர் அவர் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டாரு. ஏன்னா தீபத்தூண் அவங்களுக்கு வக்ஃப் தரப்புக்கு சொந்தமான தீபத்தூண் தான் அது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல அவர் வாதாடினாரு. ஆனா இப்ப தீபத்தூண் உங்களுதுன்னு சொல்றீங்கல்ல, அதற்கான ஆவணங்கள் கொடுங்க அப்படின்னு மட்டுமே இப்ப நீதிபதி கேட்கல. நீங்க கம்ப்ளீட்டாக நீங்க தீபத்தூண் உங்களுதுன்னு சொல்றீங்கல்ல, அதற்கான ஆதாரம், அதேபோல நீங்க உங்களுடைய தர்கா இருக்கிற அந்த இடம், அதற்கான ஆவரணம், கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே நீங்க அதேபோல தர்காவ சுத்தி எவ்வளவு இடம் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ள இருக்கிற இடம், அதற்கான எல்லா பேப்பர்ஸ், ஆவணங்கள் எல்லாத்தையுமே குடுங்க அப்படின்னு இப்ப இன்னைக்கு மதுரை 2 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் இந்த வழக்க விசாரணை பண்றப்ப இந்த கேள்விய தர்காவுக்கு எதிரா எழுப்பியிருக்காங்க. நீங்க தர்காவ பத்தி உங்ககிட்ட இருக்கிற எல்லா ஆவணத்தையும் குடுங்க. சரியான ஆவரணம் எல்லாமே இருக்கா அப்படிங்கிறத நாங்க சரி பார்க்கணும். அந்த ஆவணத்தையும் குடுங்க. அதேபோல தீபத்தூண் இருக்கிற இடமும் உங்களுக்கு தர்காவுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்றீங்கல்ல, அதற்கான கரெக்டான முழுமையான ஆதாரத்தையும் குடுங்க அப்படின்னு இப்ப தர்கா தரப்பு அவங்களுக்கு எதிராக மதுரை 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு பெஞ்ச் இந்த கேள்விய தர்கா தரப்பு அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்வி கேட்டதுமே ஒட்டுமொத்த நீதிமன்றமே ஆடிப்போச்சு. ஏன்னா வக்ஃபுக்கு கீழ வர அந்த தர்காவுக்கு சம்மந்தப்பட்ட அந்த தர்காவுக்கான கரெக்டான பேப்பர்ஸ் எல்லாமே இதுவரைக்கும் தர்கா அவங்க கிட்ட இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறது இதுவரைக்கும் ஆதாரப்பூர்வமா யாருமே அத சரி பார்த்தோ, இல்ல வெரிஃபை பண்ண முடியாத, பண்ணக்கூடாத ஒரு விஷயமாக தான் இத்தனை வருஷமாக இருக்கு. இந்த பரபரப்பான சூழ்நிலையில தீபத்தூணும் சட்டத்துக்கு கீழ அவங்களுக்கு கீழ தான் வருது. அதனால தர்கா அவங்களுக்கு தான் தீபத்தூண் இருக்கிற இடமும் சொந்தம் அப்படின்னு இன்னைக்கு தரப்பு வழக்கறிஞர் அவர் வாதாடி இருக்கிறது ரொம்ப பெரிய ஒரு சர்ச்சைக்கு உரிய விஷயமாக, இப்ப சென்சிட்டிவான விஷயமாகவும் அது மாற ஆரம்பிச்சிருக்கு. அதனால நீதிபதிகள் ஃபர்ஸ்ட் நீங்க இருக்கிற அந்த தர்காவுக்கான முழு ஆதாரம், அந்த ஆவணம் எல்லாத்தையுமே குடுங்க. தர்கா உண்மையாகவே கரெக்ட்டான ஆவரணத்துல முறையாக தர்கா அந்த இடத்துல இருக்கா அப்படிங்கிற எல்லா ஆதாரம், அதேபோல தீபத்தூணு உங்களுக்கு தான் சொல்லக்கூடிய அந்த எல்லா ஆதாரத்தையும் குடுங்க அப்படின்னு இந்த முக்கியமான கேள்வியும் இப்ப நீதிபதிகள் அவங்க எழுப்பியிருக்காங்க. இதனால மதுரை கிளை பெஞ்ச்ல இந்த வழக்கு இப்ப விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல உச்சக்கட்ட ஒரு பரபரப்பு சூழ்நிலை ஏற்படுற மாதிரி தான் இந்த வழக்கின் விசாரணை இப்ப போகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம, ஆரம்பத்துல இருந்து அந்த இடத்துல தீபத்தூண்ல தீபம் ஏத்த போறப்ப, எந்த ஒரு ஆட்சேபனையும் இதுவரைக்கும் முஸ்லிம் அவங்களுடைய தரப்பு கிட்ட இருந்து யாருமே சொன்னதில்ல. அது மட்டும் இல்லாம, முஸ்லிம் தரப்பு நெறைய பேர் அந்த இடத்துல தீபம் ஏத்திக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு தான் வெளிப்படையாக நெறைய முஸ்லிம் நண்பர்கள் அவங்க பேசுறத நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இன்னைக்கு திடீர்னு தரப்பு அவங்க உள்ள வந்து தர்கா பக்கத்துல இருக்கிற அந்த தீபத்தூண் தர்காவுக்கு சொந்தமானது அப்படின்னு வாதாட ஆரம்பிச்சிருக்கிறது. இப்ப இந்த வழக்கிலேயே மிகப்பெரிய ஒரு உச்சக்கட்ட பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கு. அதே நேரத்துல நீதிபதிகள் இப்ப நேரா இருக்கிற அந்த இடம், அதாவது வக்ஃபுக்கு சொந்தமாக அந்த இடத்த சுத்தி எவ்வளவு இடங்கள் இருக்கு அப்படிங்கிற அந்த ஆதாரத்த குடுங்க அப்படின்னு நீதிபதிகள் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆதாரத்த அவங்க குடுக்குறாங்களா? இல்ல இதுக்கு பின்னாடி அடுத்தடுத்து என்ன நடக்க இருக்கு? உச்சக்கட்ட பரபரப்பை எட்டக்கூடிய அளவுக்கு என்னென்ன நடக்க இருக்கு அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த கட்டமா இந்த வழக்குல என்ன நடக்க போகுது அப்படின்னு.